வந்து சட்டோசி மைனிங் ஆப்பில் வந்து கோலண்ட் மைனிங் பண்ணிவிட்டு வந்துருந்தோம். மைனிங் வந்து நேற்றோட எண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வேலட் அட்ரஸ் வந்து சப்மிட் பண்ணணும். சரிங்களா? அந்த வேலட் அட்ரஸ் எப்படி சப்மிட் பண்ணணுங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மெட்டாமாஸ்க்கு வேலட் வச்சுருப்பீங்க இல்லையா, வேலட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வேலட் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே வந்து அக்கௌண்ட்டு 1 இருக்கும், 2 2 எத்தனை வேணாலும் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. ஸோ அதில் எந்த அக்கௌண்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. சரிங்களா? ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்க இல்லையா, அந்த அட்ரஸ் பக்கத்தில் 2 கட்டமாகி போட்டிருக்காங்க இல்லையா, குட்டி கட்டம், அந்த கட்டத்தை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். அந்த அட்ரஸ் காப்பி ஆயிரும். காப்பி ஆனதுக்கப்புறம் நேரடியாக வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து எங்கே வந்துடுங்க, நம்ம சட்டோசி ஆப்புக்கு வந்துடுங்க. சட்டோசி ஆப்புக்கு வந்துட்டிங்கன்னா மீ இருக்குது பார்த்தீங்க இல்லையா, அந்த மீ கிளிக் பண்ணுங்கள். மீ கிளிக் பண்ணிங்கன்னா மேலே அசட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்க இல்லையா, அந்த அசட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அசட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு கோலண்ட் இருக்குது பாருங்க. அந்த கோலண்டு எவ்வளோ காயின்ஸ் சேர்ந்துருக்கோ அந்த காயின்ஸ் வந்து அதில் காமிச்சிக்கிட்டு இருக்கும். அந்த காயின்ஸை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் லிங்க் வித்ட்ரா அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே வித்ட்ரா அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்க இல்லையா, அதில் வந்து அங்கே காப்பி பண்ணதை கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்து அசட் பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணணும். சரிங்களா? ஸோ அசட் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அந்த பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு கோலண்ட் லிங்க் வித்ட்ரா அட்ரஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கன்ஃபார்ம் கேட்கும். அந்த கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரிஜிஸ்டர் மெயில் ஐடி, நீங்கள் அப்ளிகேஷன் சைன் அப் பண்ணும்போது எந்த மெயில் ஐடி கொடுத்துருந்தீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு வந்து ஓடிபி போகும். அந்த ஓடிபி எடுத்துக்கொண்டு வந்து இங்கே வந்து நம்ம கீழே என்ட்ரு பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மெயில் வந்திருக்கும். அந்த மெயிலில் வந்து ஓடிபி இருக்குது. அந்த ஒன் டைம் வெரிஃபிகேஷன் கோட் இருக்கு இல்லையா, அந்த ஒன் டைம் வெரிஃபிகேஷன் கோடை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை காப்பி பண்ணி கொண்டு வந்துட்டு நம்ம சட்டோசி ஆப் இருக்கு இல்லையா, அந்த சட்டோசி ஆப்பில் வந்து நீங்கள் வெரிஃபிகேஷன் கோடில் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. ஸோ இது கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஆக்சுவலாக ப்ரீவியஸ் நம்ம ஓஜி டோக்கன் பண்ணும்போது எப்படி பண்ணமோ அதே மெத்தட் தான், அதேமாதிரி பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. Position your face in the frame. Turn your head slowly to the right. Turn your head slowly to the right. Lower your head down slowly. Lower your head down slowly. Raise your head slowly. Raise your head slowly. ஸோ இவ்வளோதான். சரிங்களா? ஸோ இது வந்து இப்போ நமக்கு வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது, சிம்பிள். ஸோ புதுசாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய யூசர்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி அதோட கேஒய்சி முடிச்சு வச்சுக்கோங்க. இது வந்து அள்ள சுரக்கும் அமுத சுரப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான், குறையாத வந்து வற்றாத கிணறு. இதில் வந்து ஆக்சுவலாக ஒரு 3 ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சு, இது 4வது ப்ராஜெக்ட். சரிங்களா? ஸோ அடுத்தடுத்து ப்ராஜெக்ட் புதுசாக கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ஆப்லேயே வந்து நமக்கு வந்து மைனிங் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிவிட்டு அதை கேஒய்சி முடிச்சு வச்சுக்கோங்க. அடுத்த ப்ராஜெக்ட் வந்து வெகு விரைவில் வந்து கொண்டு வந்துருவாங்க கண்டிப்பாக. சரிங்களா? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் நெல்லை பா. சுரேஷ் முருகன்.